பிள்ளையாக கூட எங்கள் அப்பா மதிக்கலை, ஆனால் அந்த வனாந்திரத்தில் என்னை நினைத்தார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து. பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதான். நல்லா உணர்ந்து பாடுவோமா? இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி உள்ளத்தின் ஆழத்துல நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். நம்மளுக்கு புதிய துவக்கத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்தில் நம்ம தேவ சமூகத்தில் கூடி வர கிருபை செய்திருக்கிறார், தயவு செய்திருக்கிறார். ஆரோக்கியமாக நம்மளை சபையில் உட்கார வைத்திருக்கிறார். அவர் ஆதரிப்பதற்காக ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறா, உயிரை கொடுத்திருக்கிறா. எல்லாம் ஒரு தடவை கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருக்காக அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் எனக்கு தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகள் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எல்லாரும் சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 1 கொரிந்தியர் 15:41 வாசிங்க. 1 பக்கம் 243. 1 கொரிந்தியர் 15:41. 243 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15:41. 15:41. சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரனுடைய மகிமைகள் வேற. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது. அல்லேலூயா. மைக்கில் வாசிங்க, வராட்ட டக்குன்னு வாசிங்க, இன்னொருக்கா வாசிங்க. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. நட்சத்திரனுடைய மகிமை வேற, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. பாருங்க, இங்க போட்டிருக்கு சூரியனுடைய மகிமை வேறையா, சந்திரனுடைய மகிமை வேற. நட்சத்திரத்துல மகிமை எல்லாம் இருக்கான், ஆனா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறான். ஆனா நம்ம இங்கிருந்து பாய்கள் நட்சத்திரம் இப்படி தான் தெரியுது, ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் தெரியுது.
ஆனால் அங்கே பவுல் சொல்கிறாரு நட்சத்திரம் ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், யாரெல்லாம் இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக நல்ல ஒரு மகிமைக்குள்ளே போக போகிறாங்கன்னா எல்லாரும் போக மாட்டாங்க, சில பேர் போவாங்க. யார் ஆண்டவரே போவா? நீங்கள் பச்சை பாதம் இல்லையா பார்க்காத ஆண்டவர் இல்லையா? அப்போ அந்த ஜனவரி டிசம்பரை முடித்து அந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது சில பேர் ஆலயத்தில் மகிமையாக நிற்பாங்களாம், ஆசீர்வாதமாக நிற்பாங்களாம். அது யார் ஆண்டவரே எப்படி அப்படின்னு கேட்டால், எல்லாரும் ஒன்று தான், சபைக்கு வரலாம், எல்லாரும் சபைக்கு வரலாம், ஆனால் எல்லாரும் நட்சத்திரம் தான், எல்லாமே நட்சத்திரம் தான். நான் சொல்கிறேன், ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே 4 பூமியை தூக்கி வைக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? நம்ம வாழ்கிற உலகத்தை 4 உலகத்தை தூக்கி ஒரு நட்சத்திரத்தை வைக்கலாம். தெரியுமா தெரியாதா? தெரிலாட்டி தெரியலன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சால் தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள். தெரியுமா தெரியாதா? அது சின்னதாக தான் இங்கேருந்து பார்க்க இருக்கு. சூரியனுக்கு பார்த்தா பெருசாக இருக்குது, ஆனால் சூரியனோட பல மடங்கு பெருசு தான் நட்சத்திரம். ஏன்னா சூரியன் வந்து பக்கமாக இருக்குது, நட்சத்திரம் அதைக்காண்டி பல்லாயிரக்கணக்கான தொலைவில் இருக்குது நட்சத்திரம். இந்த நம்ம வாழ்கிற இப்போ உலகத்தை தூக்கி 4 உலகத்தை ஒரு நட்சத்திரத்தில் வைக்கலாம். அதனால தான் பவுல் மகிமையில் நட்சத்திரம் எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்? விசேஷித்திருக்குது. சூரியனுக்கு ஒரு மகிமை இருக்குது, சந்திரனுக்கு ஒரு மகிமை இருக்குது, நட்சத்திரத்துக்குள்ளேயும் எப்படி இருக்கா? விசேஷித்திருக்குதான். எல்லாரும் சர்ச்சுக்கு வரலாம், ஆனால் ஆசீர்வாதம் மகிமை யாருக்குன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அது சில பேருக்கு. அது யாருக்கு ஆண்டவர்னு கேட்டால், அப்போ தான் ரோமரில் சொல்கிறாரு 10-12 வாசிங்க, நம்ம அடிக்கடி வாசித்த வசனம் தான். யாருக்கெல்லாம் என்னுடைய மகிமையும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தர போகிறேன் வாசிங்க 10-12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்ற, ஏழை என்றும் பணக்காரன் படிச்சவன் படிக்காத, எந்த வித்தியாசம் கிடையாது. யாருக்கு நான் செய்ய போறேன் வாசிங்க. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனர். அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையோடு நீங்க தொழுது கொள்ள போறீங்களா? ஒரு முடிவு எடுங்க. ஒரு இந்த வருஷத்துல நான் வந்து ஆராதிக்க போகிறேன், உண்மையாக ஆராதிக்க போகிறேன், மனசார ஆராதிக்க போகிறேன், நான் உண்மையாக ஆராதிக்க போகிறேன், நேரத்தோடு வரப்போகிறேன். 8 மணிக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 8:15 நான் வந்து ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன். நான் 8 மணிக்கு ராஜாவை பாடையில் நான் இடையில 10 மணிக்கு வந்தேன்னா ராஜா என்னை பார்ப்பாரான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். அல்லேலூயா. நான் 9 மணிக்கு வரலாமா, 9:30 வரலாமா? சிலர் வராமல் இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் அவங்களாம் எப்படி தான் ஆசீர்வதிக்க, இன்னைக்கு சில குரூப்லாம் வரல. எப்படி ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் இந்த வருஷத்தில்? எப்பயும் மாதிரி வாழ்க்கை ஓடுந்தவரை நீங்கள் பாருங்களேன். நான் என்னுடைய வாழ்க்கையை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த வருஷத்து முடிவில் நான் எண்டில் நிற்கலை, நீங்கள் பல பேர் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்களும் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்ய சம்பன. எல்லாம் ஓடிடும். அந்த இல்லாமல் இந்த வறுமை எல்லாம் ஓடிடும். இந்த வசனத்தை நல்லா நான் வச்சுக்கோங்க. தம்மை தொழுது கொள்ளுகிற அவரை நீங்கள் தொழுது கொண்டுட்டாலே போகிறோம். அவருக்கு அவர் பார்த்தா அந்த காலத்தில் ராஜாவை பாட யாரோ சொல்லுவாங்க, அந்த பாட்டு பாடுறாங்க, யாருக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த புகழ்ந்து பாடுவாங்களே, ராஜா சிங்காசனம் கீழே போய் புகழ்ந்து என்னது என்ன புரியல, விகடகவி. அந்த மாதிரி சில பேர் புகழ்ந்து பாட போவாங்களாம். பாட போயில நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு போய் துக்க முகமாக இருக்கக்கூடாதா? எப்படி இருக்கக்கூடாதா? துக்க முகமாக இருந்தால் ராஜாங்க வாடா புடா புடா நீயே துக்க முகமாக அடித்து பற்றி விட்டுருவாரு. நான் சொல்கிறேன், பாட்டு பாட வரையில, சர்ச்சுக்குள்ளே வரையில, எந்த துக்கம் இருந்தாலும் இங்கே வரையில ப்ரெஸ்ஸாக மாறிடுங்க. ஏப்பா இங்கே வாங்க, இங்கிட்டு வாங்கப்பா, பாப்பா இங்கே பாருங்க, இங்கிட்டு 2 பேர் வாங்க, இங்கிட்டு 2 பேர் வாங்க, இப்படி வாங்க, இப்படி வா, இங்கிட்டு வா பாப்பா. எல்லாரும் ஆராதிக்க போகிறோம், வாங்க வாங்க. சிறு பிள்ளைகள்லாம் ஆராதிக்கணும். நீங்களாம் இப்பயே ஆராதிச்சு பழகணும் நல்லா. உட்காருங்க, அப்படி உட்காருங்க, நேருக்கு நேரம் உட்காருங்க. 5-10 பேர்த்த விட்டா நீங்கள் ஒரு டீமை போட்டுறீங்க. என்ன சொன்னேன்? விகடகவியா? அவர் பாட வருவாராம். பாட வரையில ராஜா அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்காராம். ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து பாடணுமா. பாடையில் ராஜா பாப்பாரா, என்னைய நீ மகிழ்ச்சி ஆகிட்ட, நான் என்ன பண்ண போறேன், உனக்கு அள்ளி கொடுக்கடா தங்க காசு அப்படின்னு சொல்லி அவன் வருஷம் மூலம் வாழ்றதுக்கு காசை கொடுப்பாரான். சரி, இப்போ நான் சொல்கிறேன், அந்த விகடகவி பாட வரையில ராஜாவை புகழ்ந்துக்கிட்டு இங்கிட்ட 2 பேர்த்திட்ட இந்த இருங்க ராஜாவே அப்படி கேட்டா ராஜா பாப்பாரு, டே இங்க வாடா, மண்டையில் அடிச்சு போடுவேன், என்னை புகழ்ந்து வந்துட்டு அங்கே நட. புரியுதா புரியல நான் சொல்றது? சில பேர் அப்படித்தான் இருக்கிறீங்க. ஆராதிக்கல, இங்கிட்டு 2 பேச்சு, அங்கிட்டு 2 பேச்சு, இங்கிட்டு 2 பேச்சு. நான் வந்துட்டாரு எங்க அண்ணே கண்ணே அடிலான்ட்டாரு. சரி, புரியுதா புரியல சொல்றது? மெயின் அந்த அதுக்கு தான் சொல்லணும், வர ஆளுக்கு தான் சொல்லணும். வரட்டு இருங்க, அவங்க தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சில நேரங்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
புரியுதா? சரியாக புரிஞ்சிருச்சு, பரவாயில்ல. விகடகவி போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு மன்னனே ராஜாவே அப்படின்னு புகழ்ந்து பாடையில் சைடில் கிட்ட ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தா ராஜா பார்ப்பாரு. அது ராஜாவை அவமரியாதை படுத்துகிறது. சபையில் வந்து எல்லாரும் நிற்பாங்களாம். எல்லாரும் என்ன பாருங்க, சபையில் மூப்பர்கள் எல்லாரும் நிற்கிறதில்ல. அப்படி பேசினானா அது அவமரியாதைப்படுத்துவது, ராஜாவை கனவீனம் பண்ணுவது. நீங்க ஆராதிக்கையில பேசுனீங்கன்னா நீங்க யாரை கனவீனம் பண்றீங்க சொல்லுங்க? கத்தாதி கத்த ராஜாதி ராஜா. எங்க அவ ஒரு உலகப்பரம் ராஜாங்க, அவ ஒரு ராஜ்யத்துக்கு தான் ராஜா. ஆனா பூமி வானத்தை உண்டாக்கின ராஜாதி ராஜாவை நீங்க எப்படி பண்ணணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதை தான் சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, அந்த ராஜா இப்போ உட்காந்துருக்கிறாரு. ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். ராஜா வந்து உட்காந்துருக்கிறாரு. பானைப்பட்டி ஓவாண்டியா, ஏன்னா சரி விடுங்க. 9 மணிக்கு 8 மணிக்கு இப்போ வரணும். அவர் எத்தனை மணிக்கு வராருன்னா ஒரு 9:30க்கு வராரு, ஒரு 10 மணிக்கு வராரு. ராஜா பார்ப்பாரு, நான் வந்து சிங்காசனத்தில் உட்காந்து நீ எத்தோட வர பாருங்க. அதனால தான் ஆராதனை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தில் உங்கள் தலைகளை உயர்த்தணும், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும்னா, போன வருஷம் நம்ம இருந்துட்டு அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வருஷத்தில் ஒரு முடிவு எடுங்க, உங்கள்கிட்ட தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்க நான் போகிறேன், நான் உண்மையாக ஆராதிக்க போகிறேன். ஒரு பெரிய கடன் பிரச்சனைங்க. ஒருத்தர் சாட்சி சொன்னார், எனக்கு பெரிய கடன் பிரச்சனை, சாகிறதை தவிர வேறு வழியே இல்லைன்னு இருந்துச்சு. அப்போ ஒரு ஊழியர்காரர் வந்து சொன்னாராம், நீ வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஜெபம் பண்ணுறது நல்லது தான், அதே நேரத்தில் கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிச்சு பழகு. ஏன்னா துதிக்கிறவதுக்கு தான் அவர் ஐஸ்வர்ய சம்பளம்னு போட்டிருக்கு. துதியும் சோத்திரமும் சேர்ந்து போக 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 எல்லாம் மரணம். 3 மணி நேரம் வீட்டுக்குள்ளே போய் ரூமில் போய் உட்காந்து அவர் வாட்டு துதிப்பாராம், பாட்டு பாட ஜெபம் பண்ண துதிப்பாராம். துதிச்சு பார்த்தா எல்லா கடன்களையும் கர்த்தர் அடைக்க உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரோமர் 10:12 எப்பயும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? எனக்கு ஆண்டவர் திருப்பி காட்டின வசனம் அதுதான். உங்களுடைய வறுமைகள் ஒழியும், உங்களுடைய பண பிரச்சனை எல்லாம் மாறும், எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார், எல்லாத்தையும் ஆண்டவர் ஐஸ்வர்யமாக மாக்குவார். நான் சொல்கிறேங்க, இந்த ஜனவரி நீங்கள் அடுத்த டிசம்பர், யாரா கத்துறா, டிசம்பர் முடிகிறக்குள்ளேயும் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஐஸ்வர்யமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்லாரும் பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா, எல்லாரும் பாடுங்க. கோடி நன்றி ஐயா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. எல்லாரும் பாடுவோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா,
சத்தம் அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? நன்றி. எல்லாம் சத்தமா உலகத்தின் ஆழத்துல இருந்து கோடி கோடி நன்றி ஐயா. நீதிமொழிகள் எடுங்க 25-26 வாசிங்க. நீதிமொழிகள் 25-26. கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாயிருக்கும். பாருங்க, வசனத்தை வாசிக்கல மடமடன்னு வாசிக்க கூடாது, நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். வாசிங்க. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின பாருங்க, எங்க பாருங்க, என்ன கிணற்றுக்கும். பாருங்களேன், துன்மார்க்கனுக்கு முன்பாக நிறுத்தி நிதானமா வாசிங்க. துன்மார்க்கருக்கு முன்பாக ம், நீதிமான் தள்ளாடுவது ம். கலங்கின கிணற்றுக்கும் ம். கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாயிருக்கும். பாருங்க, துன்மார்க்கனுக்கும் பாவத்துல விழுவானா, நீதிமானும் பாவத்துல விழுவானா? எல்லாரும் என்ன பாருங்க, துன்மார்க்கனும் பாவத்துல விழுவானா, நீதிமானும் பாவத்துல விழுவானா? அங்க வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் பாவத்துல விழும்போது அது சொனைன்னு சொல்லுது. ஆனா நீதிமான் பாவத்துல விழும்போது அது கலங்கின நீர் என்று சொல்லுகிறது. நீங்க நல்லா யோசித்துக்கங்க, கலங்கின நீர் தெளிவாகும், ஆனா சுனை என்ன பண்ணாது, கெட்டா கெட்டு போனது தான். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் என்னை பார்த்துட்டீங்களா? நீதிமான் கலங்கின கிணறு, அவன் விழுந்தா வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். ஆனா துன்மார்க்க விழுந்தா விழுந்தது தான், ஏன்னா அவனை தூக்கி விட யாருமே கிடையாது. ஆனா நீதிமானுக்கு கர்த்தர் இருக்கிறார். அவன், அதனால நான் சொல்றேன், சென்று போன நாட்களில் அதை செஞ்ச இதை செஞ்ச இப்படி விழுந்துடும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். நீங்கள் நீதிமானாக அழைக்கப்பட்டீர்கள். வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனா, எழுந்து நிற்கக்கூடிய. விழுந்ததை குறித்து பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா எழுந்ததை குறித்து நம்ம பேச வேணும். அல்லேலூயா. இந்த எனக்கு ரொம்ப தாவீதை ரொம்ப பிடிக்கும். நான் ஒருத்தர் கேட்டாரு, நீங்க என்ன தாவீதை பெருசா பேசுறீங்க, இன்னொருத்தருடைய மனைவியை கொண்டு போய் தானே அவர் தவறான வாழ்க்கை வாழ்ந்தாரு, அவரை எப்படி ஆண்டவர் மறுபடியும் ஏற்றுக்கிட்டாரு, அப்போ பாவம் எது தப்பு பண்ணி பாவம் கேட்டால் மன்னிச்சிருவார் ஆண்டவர் கேட்டிங்கன்னா, நான் ஒரு பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுக்கு. தாவீதோடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அந்த ஒரு கரை ஆண்டவரை எப்படி ஆக்கியிருக்காருன்னா, மத்தேயு புஸ்தக அட்டவணையில் நீங்கள் வாசிக்கும்போது தாவீது இன்னைக்கு காதை பொத்திக்கிடுவாராம். வாசிங்களேன், அதை எடுங்க, 3 நினைக்கிறேன், வாசிங்க. 3ஆ 4ஆ எத்தனைப்பா? மத்தேயுல இருங்க, வரேன், நான் குறிக்காம விட்டுட்டேன், நான் எடுத்தேன்னா சொல்லிடுறேன். இந்த பைபிள் பேசாம நான் சொல்லிடுறேன். 6 வாசிங்க. தன் பாவங்களை அறிக்கையிட்டு. மத்தேயு 1:6 வாசிங்க. பாவங்களை அறிக்கையிட்டு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏதாவது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நீங்க வட்ட வட்ட வாசித்திருப்பீங்கல்ல, சொல்லுங்க சார், என்ன செய்யுது? ஆனா யாரோட மனைவின்னு வரணும்? தாவீதின் மனைவி இடத்தில் பெற்ற சாலமோன் வரணும். ஆனா ஆண்டவர் இங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு, அவன் தாவீது மனைவி கிடையாது, யாரோட மனைவி? உரியாவின் மனைவின்னு இங்க பதிவு பண்ணியிருக்கிறார். நல்லா யோசித்துக்கங்க, பாவத்தை ஆண்டவர் விட பார்க்காம இருக்க மாட்டார். இன்னைக்கும் அந்த புதிய ஏற்பாட்டு பட்டியலை ஆண்டவர் இன்னைக்கு எழுதி வச்சிருக்காருன்னா, தாவீது இன்னைக்கும் பார்த்து அதை நொந்துக்குருவானா. ஏன்னா சேர்க்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் மனைவியாகிய, அடுத்த வருஷம் அந்த வார்த்தையை சொல்லுங்க, தாவீதின் மனைவியாகிய இடத்தில் பெற்ற சாலமோன் வரணும். ஆனா ஆண்டவர் இங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு, நீ தாண்டா மனைவின்னு வச்சுக்கிட்ட, ஆனா ஏன் பார்வைக்கு அவ யாரோட மனைவி? உரியாவின் மனைவி. அல்லேலூயா. அவ பாருங்க, நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, தாவீது அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டார். அதனால நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன்னா நீங்க ஒரு நாள் கலங்கக்கூடாது. ஏன்னா நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். தாவீது அழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டேன்னா கடவுள் இறங்கினாருங்க. அதனால நான் சொல்றேன், சென்று போன நாட்களில்
ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த தம்பி அப்படி விழுந்துட்டார், இந்த தம்பி விழுந்துட்டாருன்னு. விழுந்தவனை பற்றி பேசாதையா, அவன் எழுந்து நின்றது தான் நம்ம என்ன பேசணும், எழுத்துன்னு தான் பேசணும். அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கிற தேவன். ஒரு வயசான ஒருத்தர் வந்து சொல்கிறார், டேய் நீங்களாம் அப்படி இருக்கக்கூடாதுடா, ஆண்டவருக்கு பிடிக்காதுடா. நான் ஒரு காலத்தில் இப்படித்தான், நீ ஒரு காலத்தில் அப்படி இருந்தால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. உன்னை எப்படி ஆண்டவர் மாற்றினார், அவங்களே என்ன பண்ணுவார், மாற்றுவார். உனக்கு கொஞ்சம் முடி நரைச்சி கொஞ்சம் தொந்தி வச்சோன்னு நீ பரிசுத்தவன் ஆகிட்டியா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பெரிய பரிசுத்தவன் மாதிரி மற்றவங்களை நாயந்து இருக்கிறது. நீயும் ஒரு காலத்தில் இதை தானே செஞ்சிருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒன்னே ஒன்று நினச்சிக்கங்க, அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவி என்ன பண்ண மாட்டார், வெறுக்காத தேவன். அதனால தான் சொல்கிறேன், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து, வசனம் சொல்லுது, நீதிமான் விழுந்துட்டா விழுவ மாட்டான், எழுந்து நிற்கிறதுக்கு அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, பவுல் சொல்லுகிறார், காலத்துக்கு முன்பாக யாரையும் குறித்து நீ என்ன பண்ணாத, நாயம் தீர்க்காத. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் யாருக்கு உத்தரவாதி, அவனுக்கு நான் தான் உத்தரவாதி. யாரையும் நாயம் தீர்க்காத. முதல்ல அவன் கண்ணில் இருக்கிற துரும்ப தூசியை பார்க்காம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற என்ன பண்ணாத. இன்னும் ரோமரில் சொல்லியிருக்க, மற்றவர்களை குற்றவாளி தீர்க்கிற எவன் நீ வந்து போக்கு சொல்ல இடம் இல்லை. நீ அவனை குற்றம் நீட்டுல, உன் கணக்கை நான் எடுத்தேனா நீ மாட்டிக்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ என்னைக்குமே நம்முடைய ஆண்டவர் மற்றவர்களை பாருங்க. அதான் வேதம் சொல்லுது, நீதிமான் அவன் பாவம் செஞ்சா கூட அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, கலங்கின ஒப்பா இருப்பேன். கலங்கின நீர் அப்படியே இருக்குமா சொல்லுங்க? கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடும், நீங்கள் கலக்கி விட்டு போங்களேன், ஒரு தண்ணியை வச்சு ஒரு கலக்கி விட்டு போங்களேன், கொஞ்ச நேரத்தில் அப்படியே தெளிஞ்சிடும். நீதிமான் அவன் எழுந்துருவான். ஆனால் துன்மார்க்கன் அப்படி இல்லை, அவன் சொன்ன மாதிரி அவன் படுத்தா விழுந்தது தான். அல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினரே, குறைகளை அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினரே. என் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தே. குடும்பத்தை போட்டுக்கோங்க. என் குடும்பம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தே. உலகத்தினால எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நம்மத்தை காண வைத்தேன். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எலியா சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். யாரை பார்த்து சொன்னாரு? எனக்கு வசனம் இருக்க நேரம் இல்லை. யாரை பார்த்து சொன்னாரு? எங்களை பார்த்து சொல்லலைன்னு சொன்னீங்களா? யாரை பார்த்து சொன்னாரு? ஆகாப்பு ராஜா, இந்த தேசத்தோடைய ராஜாவை போய் பார்த்து நின்று முன்னாடி சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு, நான் யாரு தெரியுமா? நான் ராஜாடா, நான் சொன்னா ராஜ்யமே கீழ்ப்படியும். உடனே எலியா நான் சொன்னாரு, நீ ராஜா தான், நான் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன்? கர்த்தருக்கு, ராஜாதி ராஜா கர்த்தருக்கு முன்பாக நான் இருக்கிறேன். நான் சொன்னா இயற்கை கீழ்ப்படியும், வானம் மழையை தராது, பூமி பலனை தரான்னு சொல்லி. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரே ஒரு முடிவு எடுத்துங்க. அந்த வசனத்தை வாசிங்க, வாசிப்ப நீ வாசிப்ப. வசனத்தை சொல்லு, எத்தனை வசனம்? அந்த மைக்க வாங்கிக்க. 1 ராஜாக்கள் 17:1 452 பழைய ஏற்பாடு. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பீன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் பாருங்க, என்றார். மார்புல தட்டி சொல்றேன், யாருக்கு முன்னாடி நிக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த வருஷத்துல ஒரு முடிவு எடுங்க. வீணான இடத்துல போய் நிற்க மாட்டேன், வீணான இடத்துல உட்கார மாட்டேன். நான் யாருக்கு முன்னாடி இருக்க போறேன்? இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல நான் இருக்க போறேன். ஆண்டவர் என்கிட்ட நல்லா பேசுனா, தெளிவா பேசிட்டாரு. கர்த்தருக்கு சமூகத்துல 365 நாள் உன் வேலையை, உன் மற்ற நேரங்கள் போக என் சமூகத்துல உட்கார்ந்துரு. நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது சகலத்தை நான் கீழ்ப்படுத்துவேன். அல்லேலூயா. இது வரைக்கும் நீ சென்ற பிட்டு போன ஆசீர்வாதங்கள், சுகவீனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு கீழ்ப்படுத்துகிற இந்த வருஷத்தில் உன்னை கொண்டு போக. எனக்கு யோவான் சானை குறித்து நான் வசனம் நிறையா எடுத்த நேரம்ல அவனை குறித்து சொல்லியிருக்கு. அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பானா? பெரியவனாக இருப்பானா. எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். மனுஷனுக்கு முன்பாக இல்லை, மற்றவங்க. இங்கே பாருங்க, எலியா சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படி மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. ராஜா திகைச்சு நின்னா. பாருங்க, இந்த வருஷத்துல கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. எதெல்லாம் கீழ்ப்படியாம, எதெல்லாம் உங்க பிள்ளைகள் இருந்து உங்க வீட்டில் வந்து எதெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கோ அதை எல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு கீழ்ப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் எல்லாரும் பாடுங்க, பலனுக்கு தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவமே, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே, நன்றி நன்றி. அவ்வளவுதான? நன்றி எல்லாரும் சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மோசே என்கிற ஒரு மனிதன் எகிப்துல ராஜாவுக்கு போய் நிற்கும் போது எப்படி நின்னானா? எதோட நின்னானா? கையில என்ன வச்சிருந்தேன்? ஒரே ஒரு கோல், ஒரு குச்சி, கம்பு குச்சி வச்சோட நின்னேன். மோசே பார்வன்னு பார்க்குறியான், எவன்டாவேன் அரைக்கறிக்க மாதிரி வந்து நின்றுக்கிறியான் முன்னாடி குச்சியோட, என்னடா அப்படின்னு கேட்குறியான். அது சுற்றி நல்ல படைகள், ஆர்மி எல்லாம் கட்டமைப்புலாம் பயங்கரமாக இருக்குது பார்வன்ட்ட. சொல்றியான், கர்த்தர் என்னை சொல்லியிருக்கிறாரு, என் ஜனங்களை போக விடு. எதுக்கு போக விடு சொல்லுங்க? எதுக்கு போக விடுன்னு சொன்னார்? என் ஜனங்களை ஆராதனை செய்ய. பார்த்தீங்களா? பார்த்த எங்க வரும் பார்த்தியா? அங்க வந்து என் ஜனங்களை ஜெபம் பண்ண சொல்லல, என் ஜனங்கள் வந்து ஆராதனை செய்ய என் ஜனங்களை என்ன பண்ண போக விடு. பார்வோன் இந்த ஆராதனை வந்து உங்களுக்கு யாராவது உள்ள உட்காந்து நீங்க பாடாம இருந்தீங்கன்னா பார்வோன் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவான். அதுதான் அவனுடைய ஸ்பெஷலிஸ்ட். ஆனா முட்செடியில எரிந்த தேவனுடைய தயவு மோசைக்கு இருந்ததுனால திறக்கக்கூடாத செங்கடல் அவனுக்கு திறந்தது. அல்லேலூயா. யாருக்கும் திறக்கக்கூடாத கடல் அவனுக்கு திறந்தது. இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில் கடலை பிளந்த சரித்திரமே கிடையாது சார். ஆனா மோசே பிளந்தான்னு சொன்னா அவனுக்கு முட்செடியில இருந்த தேவனுடைய ஃபேவர் ஆஃப் காட் அவனுக்கு இருந்துச்சு. முட்செடியில இருந்த தயவு. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த தயவு வேணும். இந்த வருஷத்துல தயவை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு தயவை தாங்க. எதெல்லாம் எனக்கு வழி விடாம இருக்கோ, எதெல்லாம் எனக்கு அடைக்கப்பட்டு இருக்கோ, ஒரு மோசை போய் நின்று கோலை நீட்டினவனே செங்கடல் என்ன பண்ணுச்சு? பிளந்துச்சு. நான் சொல்றேன், அந்த தயவு மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா எதெல்லாம் உங்களுக்கு வழி விடாம இருக்கோ. இங்க பாருங்கப்பா, சீரியஸா பேசிக்கிறீங்க, சிரிக்கலாமா? அதுக்கு தான் இங்க உட்கார சொன்னேன். அந்த தயவு உங்களுக்கு எப்பொழுது இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைப்பார், தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே.
ஆதியாகமம் 1:1 வாசிங்க. கடைசியாக முடிக்க போகிறோம். அடுத்து வாசிங்க. அதை மட்டும் வாசித்தா போதுமா? எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கோங்க. முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எல்லாம் முக்கியமாக எடுத்துங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் பாருங்க, இருந்தது. பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையும். ஆழத்தின் இல்ல இல்ல, மேல் அதை விட்டுருங்க. அதை மட்டும், இந்த ரெண்டை மட்டும் எடுத்துங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையும். அப்ப எங்கெல்லாம் வெறுமை இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது? எங்கெல்லாம் ஒழுங்கின்மை வருதோ அங்கெல்லாம் என்ன வரும்? வெறுமை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கெல்லாம் வெறுமை இருக்குதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒழுங்கின்மை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சில ஒழுங்குகள் இல்லாதனால தான் நம்ம இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எப்படி தான் இருக்குது? நம்மளுக்கு இன்னும் வெறுமையாக இருக்கிறது. நம்ம ஒழுங்கினத்தை சரி பண்ணிட்டோம்னாலே வெறுமையில் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? நிறைவா மாற்றிடுவார். நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம என்ன ஒழுங்கினமாக இருக்கிறோம்? ஒழுங்கினத்தை நீங்கள் சரி பண்ணணும். இந்த வருஷத்தில் சரி பண்ணணும். எதில் ஒழுங்கினமாக இருக்கும்? அப்போஸ்தலர் எடுங்க. அப்போஸ்தலர் 3:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1. யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். என்னப்பா? சரி, இங்க பாருங்க. உட்கார வாசிங்க. மறுபடியும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். யூதர்களுக்குள்ள ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த 9ஆம் மணி நேரத்துல யாரு போறா? பேதுரும் யோவானும் போறாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கின வரணும். இத்தனை மணிக்கு ஜெபிக்கணும்னா அத்தனை மணிக்கு ஜெபத்தை பண்ணணும். நினைச்ச நேரம் ஜெபம் பண்றது, நினைச்ச நேரம் வேதம் வாசிக்கிறது, இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா, நான் சொன்னேன் எதை குறிக்கிறது? ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வெறுமை வரும். யூதர்கள் வைராக்கியமாக இருந்தாங்க அந்த விஷயத்தில். 3 நேரம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னா அந்த கரெக்டாக டயத்தில். அந்த யூதர்களை பின்பற்றி வந்தது தான் இன்னைக்கு இஸ்லாமிய மதம். இன்றைக்கும் நீங்கள் இஸ்லாமியர்கள்லாம் மேலை நாடுகள்லாம் பார்த்தா செழிப்பாக இருப்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அவன் இன்னைக்கு யாரை தொழுது கொள்ளுகிறான்? பிதாவாகிய தேவன் யெகோவாவை தொழுது கொண்டு இருக்கான். நீங்கள் நினைக்கக்கூடாது அது பிசாசை தொழுகிறான்னு. அவனும் ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டு மாதிரி தொழுது கொண்டு 3 வேளை இன்னைக்கு தொழுகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபிக் கண்ட்ரி, துபாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரமிப்பாக இருக்கும். அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்களுடைய லைஃபு எல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அவங்க பார்த்துறீங்களா? அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஒயிட்டனில் போட்டிருப்பாங்க. பார்த்துறீங்களா? இந்த அங்கி மாதிரியே ஒன்று போட்டிருப்பாங்க. பார்த்துறீங்களா இல்லையா? ஆனால் பார்த்தேன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், பார்த்தேன்னு சொல்லுங்கள். அதோடைய விலை என்ன தெரியுமா? லட்சக்கணக்கில் பியூர் ஒயிட் போட்டிருப்பாங்கண்ணா. போட்டு அந்த முண்டாசை கட்டி தாடியோட நிற்ப ஷேக் பாய் வராங்க பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிச்சுக்கிட்ட கிட்ட இருக்குங்க. அல்லேலூயா. அப்படி வருவாங்க பாருங்க. வந்தா அழகு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இவங்கெல்லாம் செழிக்கிறாங்கன்னா ஆண்டவர் சொன்னார், அவன் 3 வேளை எப்படி பண்ணுறியா? செப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரம். அந்த 3 வேலையை அவன் அந்த டயத்தை கீப் அவுட் பண்ணியான் பாருங்க. அந்த ஒழுங்கின்மை வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது? சொல்லுங்க. இங்கே போட்டிருக்க 9ஆம் மணி நேரம் ஆகிய செப வேலை. கரெக்டாக யார் இருக்காங்க? போய் போட்டிருக்கா 9ஆம் மணி நேரம் ஆகிய ஜெப வேலையிலே 10ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவான் வந்து போட்டிருக்கா. 9ஆம் மணி நேரம் ஜெப வேலையில் யார் அங்கே என்ட்ரி ஆகுறா? பேதுரு யோவானும். அல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கும், தூங்குறதுக்கு நேரம் இருக்கும், குளிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். கேத வீட்டில் உட்காந்தா கூட என்ன பண்ணிடுறாங்க? பணத்தை வச்சா கூட 2 டீயை போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்றாங்க. யாரும் கேத வீடுன்னு பார்க்குறாங்களா? செத்து போயிருக்காரு பாடி, டீயை போட்டு சாப்பாடு சாப்பிட்டு. சில பேர் டெட் பாடி பக்கத்தில் வச்சு தூங்குறவனு இருக்கான். 4 மணி நேரம் தூங்கினா தான் காலையில் அதை போய் அடக்கம் பண்ண முடியும். நல்லா தூங்குறாங்க. அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனால் எதுக்கு நேரம் இல்லை? நம்மளுக்கு செபிப்பதற்கு நேரம் இல்லை. சிலர் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னா இன்னைக்கு 12 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. விடிஞ்சிருச்சா? ட்ரெஸ் எடு, அதை எடு. 12 மணி தான் ஆகுது. அப்படியா? பூரா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் காலையில் ஊருக்கு போனேன் என் ஒய்ஃபுக்கு 2 மணிக்கு எந்திரிச்சா பாஸ்டர். 2 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு 4 மணிக்கு உட்காந்துருக்கா அப்படி கிருன்னு பாருங்க. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எதுக்கு நேரம் இருக்காது? செபிப்பதற்கு ஒரு நேரத்தை குறிங்க.
இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். என்ன தடைகள் எது வந்தாலும் அந்த நேரத்தை ஒதுக்கிருங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒதுக்கி இந்த வருஷத்தில் பாருங்களேன், நான் சொல்கிறீங்க, ஒதுக்கி வேத வாசிக்க நேரத்தை ஒதுங்க, ஜெபிக்கிறதுக்கு டயத்தை ஒதுங்க. யார் வந்தாலும் ஆதியாகமம் 4 என்ன சொல்லுது? 4 என்னமோ சொல்லிட்டு போகுது, நல்லது தான் சொல்லு. நீ என்ன பண்ணிடு? பைபிள் நல்லது தான்டா சொல்லு, நீ போய்கிட்டேறா. 9 மணிக்கு வருவாங்க உங்கள்கிட்ட, பிசாசு அனுப்பி வைப்பான். அப்புறம் பிரதர், இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் என்னமோ எனக்கு ஒரு சந்தேகம் பிரதர், என்ன சொல்லுது? பைபிள் நல்லது தான் சொல்லும், அதனால 2 காப்பி வாங்கி தானே குடிச்சிட்டு போய்கிட்டே இரு. நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒழுங்கின்மை எங்கெல்லாம் ஒழுங்கு வருதோ அங்கெல்லாம் வெறுமையை கத்தர். நீ அந்த வசனத்தை படித்து பாருங்க. ஆண்டவர் முதல் நாள் வானத்தையும் பூமியும் பிரிக்கிறாரு, ஜலத்தை வெளிச்சத்தை இருளையும் பிரிக்கிறாரு. பிரிய கடவுது என்று சொல்லி அந்த வசனத்தில் பார்க்குறோம். பிரிய கடவுன்னு நீங்கள் ஒழுங்கினத்துக்குள்ள வந்துட்டா எதெல்லாம் பிரியுமோ அதெல்லாம் பிரித்து சேர்க்க வேண்டியதை கத்தர் சேர்ப்பார். அந்த வசனத்தை கீழே உள்ளதை வாசிங்க. அந்த பிரிய கடவுது சேர கடவுது. பெரிய கடவுது சேர கடவுது சொல்றேன். எத்தனாவது வசனம்? பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அதுக்கப்புறம் பிரிய கடவுது இல்லையா? சேர கடவுது இருக்கு, பிரிய கடவுது இருக்கா இல்லையா? தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். பிரிவை உண்டாக்கினார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரிக்கணுமோ நீங்க அந்த ஜெப வேலையில வந்துட்டா பிரிச்சிருவார். அல்லேலூயா. எதெல்லாம் சேரணுமோ அதெல்லாம் ஆண்டவர் சேர்ப்பார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெப வேலையாகிய சொல்லுங்க 9ஆம் மணி நேரம். அல்லேலூயா. இந்த 9ஆம் மணி நேரம் ஒரு ஜெபத்தை நீங்கள் டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டயத்தில் இந்த வருஷத்தில் முடிவெடுங்க. இந்த வருஷத்தில் இந்த தேதி இந்த டயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஜெபிக்க போகிறேன். சும்மாலாம் ஆசீர்வாதம் வராதுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கினம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கள்லாம் சபைக்குள்ளே வரும்போது எந்த ஒழுங்கு இல்லாமல் தான் சர்ச்சுக்குள்ளே போனோம். ஆனால் அங்கே போய் சபைக்குள்ள அந்த ஒழுங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. டிசிப்ளின்ல நீங்கள் தூங்குனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இரக்கத்தில் எப்படிப்பட்டவர்கள் வரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க, டே இந்த வேலையை செஞ்சு வை, உனக்கு நான் 1000 ரூபா தரேன்றீங்க. அவன் என்ன பண்ணுறான்? வேலையே செய்யாமல் உட்காந்துருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அந்த இடத்துல இருக்கேன், எங்கேயும் போகல. நீங்கள் வேலை செய்ய சொல்கிறீங்க, அந்த இடத்துல இருக்கேன் போல. நீங்கள் பார்க்குறீங்க, டே வேலையும் செய்யலை, உனக்கு நான் காசு தர மாட்டேன்னு சொல்லலாம். சரி இறக்கமுள்ள என்ன சொல்லலாம்? சரி நீ வேலை தான் செய்யலை, இந்தடா ஒரு 200 ரூபாய் போட்டுறா அப்படின்றீங்க. ஆனால் தேவன் அதை காட்டிலும் ஐஸ்வர்ய இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். செபிக்க வந்துட்டு நீ தூங்குனேல, உன் தூக்கத்தை நான் பெருசாக பண்ணலை, நீ பட்ட பிரயாசத்தை. ஆனால் நீ செபிக்காமல் இருக்கிற பற்றியா, அதை தான் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? செபிக்க வந்துட்டு தூங்குறனால ஆண்டவர் தள்ள மாட்டார். ஏன்னா இரக்கத்தில் நீ பிரயாசப்பட்டு வந்து நின்று ஜெபத்தில் உட்காந்து இல்லை, அதைத்தான் பார்ப்பார், தான் தூங்குன பார்ப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிப்போம்மா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் பாடுமா. இந்த வருஷத்தை நம்மளை பாதுகாத்து ஒரு புதிய துவக்கத்தை தந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல சபையில வந்திருக்கிற உங்களை ஒருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்றேன். ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கிற பார்க்கணும், நல்ல நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு போவா, நல்ல சுகத்தை பலத்தை தருவா. நீங்க உங்க கையின தொடங்கினதை வச்சு எல்லாத்தையும் உங்களை கையை வச்சே செய்ய வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்றீங்க? நல்ல உற்சாகத்தோடு இருங்க, நல்ல உற்சாகத்தோடு செய்யுங்க. இந்த புதிய வருஷத்துல புதல் துவக்கத்தை தந்திருக்கிற உங்களை கர்த்தர் இப்போது இருக்களை பார்க்கணும். உங்கள் பிதாக்களுக்கிய தேவன் தாமே உங்களை 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுவா. உங்கள் பொருளாலும் உங்கள் விளைவிலாலும் எல்லாத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்கள் போக்கிலும் மரத்திலும் என் தேவன் கூட இருப்பா. உங்க பிள்ளைகளை பாதுகாப்பா. நீ பயப்படுகிற எந்த சூழ்நிலை உன்னை அண்டாது. உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவா. நீ விரும்புகிற காரியங்கள் அல்ல, நீ விரும்பாத காரியம் அல்ல, கர்த்தர் அதை காட்டிலும் மேலான காரியங்களை அல்ல. சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. அமைதியா நிற்காதீங்க தேவ சமூகத்துல. அமைதியா இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த
இந்த வருஷத்தின் அநேக காரியங்களை நீ பார்ப்பாய். உன் உள்ளம், உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறதை நீ பார்ப்பாய். அவர் உனக்கு என்ன சொன்னாரோ, உன்னை ஆசீர்வதித்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஓமை துதிக்கிறோம். உனக்கு எதிராய் வருகிறவர்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உன்னை ஒரு புதிய வாசல்களை திறப்பா, ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வா. நீ எல்லாம் நினைச்சையோ, எதெல்லாம் பயந்தையோ, அதையெல்லாம் உனக்கு நடக்க விடாதபடி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு இந்த பூமியில என்னென்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை எல்லாம் செய்வா. எல்லாம் கரங்களை தட்டி துராஜா ராபா ராகா தாராபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை 365 நாட்களும் இந்த வருஷங்களிலே நீ அலைந்து திரிவதில்லை. நீ வீணான காரியங்களுக்கு உன் நேரங்களை செலவு செய்வதில்லை. கர்த்தர் உன்னை கண்டு, உன் குடும்பத்தை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு, என் பிள்ளை அப்படியாயிருமா இப்படியாயிருமா நினைக்கிறையா, அதை எல்லாம் மாற்றி பிசாசு என்னென்ன வைத்தானோ அதை எல்லாம் உடைத்து தேவன் உன்னை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி எல்லாம் சொல்லுங்க ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. எத்தனை ஆண்டவரே, எத்தனை பலவீனங்கள், எத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையில வந்தது, ஆனால் அது தள்ள விடாதபடி விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து ஏற்றி ஆண்டவரே இயேசுவே, எங்க வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் சோர்ந்து போயிருந்தேன், ஆனாலும் தூக்கி எடுத்தீரே. வாக்கு தந்து தேற்றி விட்டே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனனே, எத்தனை பலவீனம், எங்களுக்கு எத்தனை காரியங்கள், சுகம் தந்து தூக்கினீரே. பலவீனத்துல நீங்க உடனே ஆண்டவரே, பலவீன நேரங்களில் சுகம் தந்து. எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு, ஆனால் நீங்க உடனே ஆண்டவரே சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ டாக்டர் சொன்னாங்களே, ஸ்கேன் சொல்லுச்சு, ஆனா எல்லாத்தையும் மீறி வச்சிருக்கிறாங்களே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, 2025ல என்னை நினைச்சீங்களே, என்னை ஆசீர்வதித்தீங்களே, என் குடும்பத்தை நடத்தினீங்களே, பெரிய காரியங்களை செஞ்சீங்களே. கண்ணீர் வருது ஆண்டவரே, உங்களை நினைச்சா எனக்கு கண்ணீர் வருது ஆண்டவரே. மனிதர்கள் புரிஞ்சு கொள்ளல, மற்றவர்கள் புரிஞ்சு கொள்ளல, என்னை புரிஞ்ச தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. நீதானையா இதுவரை உதவி. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உதவி நிறை நீதானையா இதுவரை உதவி நீரே. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னை நினைச்சீங்களே,
கடைசியாக பாடுவோமா? தாவீது சொல்லுகிறார், என்னை இதுவரை நடத்தினதுக்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள், எத்தனையோ மனிதர்கள், எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள், எத்தனை கலாச்சாரங்கள் இருந்தாலும், ஆனா என்னையும் நீங்க நினைச்சீங்களே ஆண்டவரே. என்னையும் இந்த மதுரை பகுதியில என்னையும் நீங்க அற்பமா இருக்கிற என்னையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. என்னை மறக்காத தெய்வம், என்னை மறக்காத தெய்வம். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார. 2026ஆம் ஆண்டுல நான் மனசார என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார. இரவும் பகலும் பாடுங்க பாடுங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஆண்டவரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கடைசியாக ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே கண்களை மூடி மை துதிக்கிறோம். இந்த புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். புதிய வருஷத்துல, புதிய மாதத்துல நம்மளை கொண்டு வந்து இந்த சபையில நிறுத்தி வைத்திருக்கிறார். நல்ல ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை, நல்ல நம்மளுக்கு ஜீவனை. துதிக்கிறோம், ஸ்தோத்திரி. எல்லா கண்களை மூடி பாருங்க. ஜனவரியில சிலர் வாக்குத்தத்தத்தை எடுத்திருக்கிறீங்க. சில பேர் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா அதை வாங்கிருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். அது அசட்டையாக எண்ணாதீங்க. அதை எப்போ தெரியுமா நீங்கள் அதை விடணும்? வருஷத்தின் முடிவில் தான் அதை விடணும். அது வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை காலையில் இரவில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிலாம் சொன்னீங்க ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி பின்னாடி வாசிங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் எப்படி இருந்தால் இந்த ஆசீர்வாதம் நிறைவேறும். இது ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை சொன்னது கண்டிப்பாக எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொன்னதை கண்டிப்பாக செய்வார். அவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ. அப்போ கண்டிப்பாக விசுவாசிங்க. எல்லாம் நம்ம அந்த வாக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமா இந்த மாசத்தின் வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான வாக்கு தத்தம் எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க 4:14. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கை நிறைவேறும்? ஏன்னா உற்சாகமே இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். சொன்னவர் யாருங்க? மனுஷனா? அரசியல்வாதியா? அதெல்லாம் கிடையாது. சொன்னவர் யாரு? ஆண்டவர். வானத்தையும் பூமி உண்டாக்கின சொல்றாரு. உங்களை பார்த்து, என்னையும் பார்த்து சொல்றாரு. சபையார உங்களை பார்த்து சொல்றேன், நிச்சயமாகவே இந்த வருஷத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களை ஆசீர்வதிக்கவே கீழே நீங்க வசனத்தை படிச்சு நேரம் இல்ல. ஆபிரகாமுக்கு சொன்ன போது அவனால நம்ப முடியலை. நீங்களும் சில பேர் அப்படித்தான் உட்காந்துருக்கீங்க. எங்கே பார்த்து குடும்பம் மாறப்போகுது, ஆசீர்வதிக்க போகிறான், அப்படித்தான் ஆபிரகாம் சொன்னீங்க. உடனே என்ன பண்ணா தெரியுமா ஆண்டவர்? இவனுக்கு எப்படா புரிய வைக்கணும்னா, அந்த காலத்தில் சத்தியம் பண்ணால் புரிஞ்சிருமா? சத்தியமா, எங்கள் அம்மா சத்தியமா, எங்கள் அப்பா சத்தியமா அப்படின்னு வாங்கலாம். வாசிங்க அந்த நீதிமொழிகளை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. நீதிமொழி 14:28 வாசிங்களேன்.
14:28 வாசிங்க. சனத்திரட்சிக்கு ராஜாவுக்கு என்ன போட்டிருக்க? ரெண்டாவது, சனம் குறைவுனா ராஜாவுக்கு எப்படிப்பட்டதா? முறிவு. எங்கேயோ நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். எங்கேயோ நீ செய்ய வேண்டியதை செய்யாம இன்னமும் 5 பேரை வச்சுக்கிட்டு 6 பேரை வச்சுக்கிட்டு கொள்ள வருஷமா இருக்கேன்னா அது முறிவுன்னு போட்டிருக்கு. அதனால என்கிட்ட அந்த பேச முடியாது. 2 பேர் இருந்தா 3 பேர் இருந்தா ஆண்டவருங்க நடுவிலே என்னைய பாருங்க எல்லாரும் வருவாருன்னு சொல்லு. இங்க என்ன போட்டிருக்கு? சனத்திரட்சி தான் ராஜாவுக்கு மகிமை. அதுக்கப்புறம் வாசிங்க. ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கும். வசனம் இல்லாத இடமே கிடையாது. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கும். சரி, அதை விட்டுருவோம். அப்ப சத்தியம் பண்ணணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? சின்ன குழந்தைய கொடுக்கலையே அவரு, எப்படி இவரை நம்புறதுன்னு கேட்டா உடனே அந்த காலத்துல சத்தியங்கள் வந்து பெருசா இருந்துச்சு. இப்ப ஒரு ஆளை நம்ப வைக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம்? என்னைய பாருங்க, எங்க அம்மா சத்தியமாடா, எங்க அப்பா சத்தியமா. ஏன்னா நம்ம மேல சத்தியம் பண்ண மாட்டோம். அம்மா தானே செத்து போனா செத்து போட்டோம், அப்பா தானே தொலைஞ்சு போனா தொலைஞ்சு போட்டோம், நம்ம மேல பண்ணிக்கிட்டு இது வேற அப்படின்னு சொல்லி எங்க அம்மா மேல சத்தியமா ஆண்டவர் பார்த்தாரு. சத்தியம் பண்றதுக்கு இந்த வசனத்தை எடுக்கிற இருங்க, நல்லா அழகா போட்டிருப்பாரு. எபிரேல 6:14 எடுத்துட்டீங்களா? பக்கத்தை சொல்லுங்க. 302 இப்ப பாருங்க, 16 வாசிங்களேன். மனுஷர் தங்களில் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விலத்திற்கும் முடிவு. அப்ப சத்தியம் விடுவாங்க, ஆணையிடுவாங்களாம். இப்ப கர்த்தர் வந்து சொல்றப்ப ஆபிரகாம்னால் நம்ப முடியல. இப்ப என்ன பண்றாரு? ஆணையிடுறதுக்கு சத்தியம் பண்றதுக்கு கர்த்தருக்கு என்ன செய்ய தெரியல. அவரை காட்டிலும் பாருங்க, அவரை காட்டிலும் பெரிய ஆட்கள் கிடையாது. ஏன்னா அவர் தான் பெரியவர். இப்ப என்ன பண்றாருன்னா 13 வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி பெரியவர் தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆணையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் நீ எப்படி நம்புவ? அன்னைக்கு இருந்த உலகத்துல அந்த ஆணையிடுவாங்களாம், இதை செஞ்சு தாரேன்னு உடன்படிக்கை பண்ணுவாங்களாம். இதுதான உன் நம்பிக்கை, நான் செய்யறேன் சொல்லி. தம்மிலும் பெரியவர் இல்லாதனால தாம் பேர்ல என்ன பண்ணிட்டாரா? சத்தியம், நானே என் பேர்ல ஆணையிட்டுக்கிறேன். ஆபிரகாம் உடஞ்சு போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதை நிறைவேற்றாம இருந்தா செத்து போயிடுவான்னு அர்த்தம். தாம் பேரில் ஆணையிட்டார், நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிக்கவே இல்லாட்டி என் ஜீவன் நான் செத்து போயிடுவேன்டா ஆணையிட்டார். அல்லேலூயா. வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பா என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிப்பா, நம்மளை பெருக பண்ணுவா. அல்லேலூயா. ஒரு தடவை சொல்லல, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு? 2 தடவை. உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே பிராக்கு பார்ப்பீங்களா மண்டையில, உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த தடவை அந்த மாதிரி பண்றாரு. ஆபிரகாம் எதை கண்டுட்டு பார்த்துருப்பாரு போல. ஆசீர்வதிப்பா ஆபிரகாமே, நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன்டா, என்னடா நீ இப்படி நிக்கிற அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிற. அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? ஆபிரகாம் என்ன பண்ணுனா? என்னைக்குமே கண்டிஷன் இல்லாம வாக்குத்தத்தம் நிறைவேறாது. நான் வேகமா ஒரு 3 குறிப்பை டக்கு டக்குன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். எடுத்தவங்க வாசிங்களேன். ஆதியாகமம் 12:1 வாசிங்களேன். 12:1. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. 12:1 மட்டும் போதும். 12:1 மட்டும் போதும். இப்ப சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ போன்றார். நீங்க போன்னு சொல்ல இந்த இடம், இந்த காரியத்தை அசால்ட்டா நினைக்க கூடாது. ஏன்னா ஆபிரகாம் ஏற்கனவே வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு போன்னு சொல்றாரு. இப்ப 22:8 வாசிங்களேன். 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகபலிக்கான
வாசிங்க, மைக்கில் வாசிங்க. இருவரும் கூடி போய் தேவன் ஆதியாகமம் 22:8 தானா? ஆமாம். வாசிங்க வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் 22:8 எங்க இருக்கு? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அது எங்க இருக்கு? 18 என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள பாருங்க. சகல முதலாவது என்ன ஜாதிகளும் சொல்றாரு? ஆமா, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா. அப்ப முதலாவது என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக எப்படி நிறைவேறும்னா, நீங்க அவருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல போனா நல்லா படிக்கிற பிள்ளைய யாருக்கு கீழ்ப்படிங்க? இந்த அறவுரையா இருக்கும், அந்த வாள் இருக்கும், அதெல்லாம் கீழ்ப்படியாது. அது வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும். பார்த்துறீங்களா? பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, உங்க பிள்ளை சொல்றதே கேட்க மாட்டேங்குது, உங்க பிள்ளை எதுவுமே பண்ண மாட்டேங்குது, அது தருதலையா போயிடும். அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா எழும்பும். பின்னாட்களில் அந்த பிள்ளை IAS IPS எழும்புங்க. ஆண்டவருக்கு அதே மாதிரி நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. என் சொல்லுக்கு நீ எப்படி பண்ண? கீழ்ப்படிஞ்ச. இப்ப நாங்க சொன்னோம், உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் ஜெப நேரத்தை எடுங்க, நல்லா துதிங்க, வேத வாசிங்க, இதெல்லாம் செய்யுங்க, நேரத்தோடு வாங்க. இதெல்லாம் சொல்றது என்னது? கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியலைனா இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நல்லா நினைச்சுக்கங்க. கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே முக்கியம். பலியை பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பலி செலுத்துற விட்டுறா, எனக்கு கீழ்ப்படிச்சாதான்டா எனக்கு பிடிக்கும். அல்லேலூயா. நான் எஜமானா, நான் சொல்றதுக்கு என்ன செஞ்சிரு? உங்க பிள்ளைய கூப்பிடுறீங்க, இங்க வா, கடைக்கு போயிட்டோம், போங்கப்பா, கடைக்கு போயிட்டு போ, நான் சொல்றது கேட்க மாட்டேன். வருதா கோவம் உங்களுக்கு? ஏன் வருது சொல்லுங்க? கீழ்ப்படியல உங்க பிள்ளை. உங்களுக்கே இவ்வளவு கோவம் வந்தா பரம தகப்பனுக்கு எப்படி கோவம் வரும்? அல்லேலூயா. 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 அடியும் போட்டுருவீங்க. மொத்தவங்க முன்னாடி மாட்டீங்க. என்ன பாஸ் நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. உங்க பிள்ளை எப்படி நீங்க உங்களுக்கு கீழ்ப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பரம தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய நினைப்பார். 2வது வாசிப்போமா? நேரம்ல ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் 3 குறிப்பு கரெக்டாக சொல்லிடுறேன். 3வது வாசிங்க. 18 20 15 5 வாசிங்களேன். 15 5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை 15 5 ஆமாப்பா வாசிங்க. நான் தான் தப்பா எழுதிட்டேன். சாரி 6 வாசிங்க. 6 வாசிங்க. 6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியா. அப்ப 2வது உங்களுக்கு என்ன தேவை? அதிலே போட்டிருக்கு என்ன தேவை? விசுவாசம். முதலாவது கீழ்ப்படிதல், 2வது விசுவாசம். ஏன்னா விசுவாசம் தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க உங்களுக்கு உதவும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாமுக்கு விசுவாசிக்க முடியல. உடனே கூப்பிட்டு வானத்து நட்சத்திரத்தை என்னன்றார், பூமியின் மணலை என்னன்றார். என்ன முடியல இப்படி தாண்டா அவன் சந்ததி இருக்குன்னு சொன்னார். அந்த சந்ததி இப்ப இருக்கா இல்லையா? லாவண்யா இருக்கா இல்லையா? சரண்யா இல்லையா? உன் பேர் என்ன பேருப்பா? ஞானஜோதியா? ஞானஜோதி இருக்கா இல்லையா? இன்னைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கா இல்லையாங்க? எண்ண முடியாத அளவுக்கு நீங்க இருக்குங்க. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், ஒரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள். 3 சந்ததி இன்னைக்கு அவரை தகப்பனா வச்சிருக்கிறாங்க. உன் சந்ததி இப்படித்தான்டா இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க அரபு கண்ட்ரிலாம் போனீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. அவன் சந்ததியெல்லாம் கத்தரு அடிச்சு தூக்கி மேல வச்சிருக்கிறார். அவன் பார்த்தீங்கன்னா சேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் பணக்கட்டுகளோட அவன் குளிக்கிறது, பன்னீர்ல அவன் வாழ்றது அசந்து போயிருவான். ஆண்டவரே என்னடா, யாரோட மயங்க சொல்லுங்க? அவங்களுக்கு தாய் யாரு? கரெக்டா சொல்லணும். சாராளா? சேக்குகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் தாய் யாரு? ஆகார். அடிமை பெண்ணுடைய ஆகாருடைய சந்ததி.
ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, அடிமை பெண்ணுடைய சந்ததி, அடிமை பெண்ணவே ஆசீர்வதித்தல, நீங்களாம் யாரோட சந்ததி? ஆண்டவரோட சாராளுடைய சந்ததி. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அடிமை பெண்ணவே நான் உயர்த்தினா சொந்த தாய்க்கு பிறந்த சாராளுடைய சந்ததி நான் உயர்த்த மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பிடிச்சுக்கிட்டாங்க, நீங்க பிடிக்கல, அதுதான் தப்பு. அவன் பிடிச்சுக்கிட்டா, கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். அடிமை பெண்ணு சந்ததி வந்து பிடிச்சுக்கிட்டாங்க வாக்கு தத்தத்தை. ஆகாருக்கு சொன்ன வாக்குத்தை பிடிச்சி இன்னைக்கு அவங்க போற போக்கெல்லாம் பார்த்தா பயங்கரம், வசதி வாய்ப்புகள்லாம் பின்னிட்டு போறாங்க. போடுவாங்க பாருங்க கல்யாணத்துக்குலாம், அவங்க பிரியாணியை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. பிரியாணி தான், சிக்கனு தான், அது என்னது அல்வா தான், பணியாரம் தான், முட்டை பணியாரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வந்து உழைக்கிற ஆசீர்வாதம் கிடையாதுங்க, இதெல்லாம் அந்த அம்மா கொடுத்த ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு பிரியாணி போட சொன்னா குஸ்காவை போட்டுக்கிட்டு பிரியாணின்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா? சிஸ்டர் இது என்னது? பிரியாணி. பிரியாணி ஒரு வாடையும் காணா, இது பிரியாணியா? இந்த இங்கிட்ட அப்படியே போனீங்கன்னா அந்த வண்டி கடையில் வச்சிருப்பேன் ஒருத்தன். சிக்கன் பிரியாணி 70 ரூபா, முட்டை பிரியாணி 50 ரூபா, மட்டன் பிரியாணி 100 ரூபா. ஆனால் எல்லாமே ஒன்றே தான், ஒரே குஸ்காவை தான் வச்சுருப்பேன். நீங்கள் சிக்கன் பிரியாணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அதில் சிக்கனை போட்டு, நீங்கள் மட்டன் பிரியாணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அதில் 2 மட்டனை போடுவேன். டே இதுக்கு பேர் பிரியாணியா? குஸ்காவை வச்சுக்கிட்டேன்டா பிரியாணி ஏன் மதிக்கிறீங்க? பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, முட்டை பிரியாணி கேட்டிங்கன்னா அதை 2 தூக்கி முட்டையை போடு, சாப்பாடு ஒன்று தான், ஆனால் 3 என்ன பண்ணியிருப்பேன்? பிரிச்சு சிக்கனை மட்டனை பிரித்து வச்சிருப்பேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வேன். அவன் பாருங்க, அதனால தான் அவன் சந்ததியெல்லாம், அதனால தான் இன்றைக்கி அவனை பிரியாணியில் அவனை தூத்துக்கிற ஆள் கிடையாதுங்க. இந்த சந்ததியை அடிச்சுக்கிற ஆள் கிடையாது. பிரியாணினாலே யாரு தான்? முஸ்லிம்ஸ். பிரியாணி பக்கத்தில் கூட நம்மளால் போக முடியல இன்னைக்கு. நாங்களும் பிரியாணி கிண்டுறாங்க, ஒரு வாடகை வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. அவனை மாதிரி செய்யவே முடியல. ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அதுதான்டா. அல்லேலூயா. சொன்னார்ல ஆகார்கிட்ட, உன் சந்ததிய பெருக 12 பிறப்புகள் எழும்பார்கள், உன் சந்ததியை பார்த்து ஆசீர்வதிப்பேனார். அவன் எதை தொட்டாலும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா நம்ம தான் ஆசீர்வாதம்? அவனும் ஆசீர்வதிக்கப்படுற அன்னைக்கு. ஏன் தெரியுமா? ஒரு ஆகார் அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எக்கு தப்பா உயர்த்தி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆகார் இருக்காரா? உயிரோட இருக்காளா? சொல்லுங்க. ஆனா ஆகார் சந்ததி ஆண்டவர் எப்படி தூக்கியிருக்காரு பார்த்தீங்களா? இந்த ஆண்டவரே குண்டெல்லாம் வைக்கிறாங்க, கொண்டுகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க, மனித வெடிகுண்டா செயல்படுறாங்க, தீவிரவாதியா இருக்கிறாங்க. இவங்கள போய் உயர்த்த, டே ஒருத்தி கீழ்படிஞ்சான்டா. அல்லேலூயா. ஆகார் ஒருத்தி கீழ்படிஞ்சா, இவனை பார்க்காத, கீழ்படிஞ்சவளை பாரு. அல்லேலூயா. சொன்னேல, துஷ்ட மனுஷனாத்தான் அவன் இருப்பேன், ஆனாலும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா புரியலையாங்க? அதை காட்டில யூதர்கள் அவைகளாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்துல யூதர்கள் அடிச்சுக்கிற இன்னைக்கு முடியாதுங்க. அவனும் யாருதான் சொல்லுங்க? ஆபிரகாமுடைய சந்ததி. அவனை இன்னைக்கு அடிச்சுக்கிற முடியாது. இன்னைக்கு யூதர் வந்து உங்க கல்மேட்டில் ஒருத்தர் யூதர் வந்து உட்கார வைங்களேன், அவனுக்கு ஒண்ணுமே நீங்க கொடுக்க வேணாம், அவனுக்கு காசு பணம்லாம் தேவையில்ல, ஒரு பைப்பில் மட்டும் எடுத்துட்டு வருவானா, எடுத்துட்டு வந்து ஒரு கல்மேட்டில் ஒரு 2000 ரூபாய்க்கு வீடை பிடிச்சி உட்கார வைங்களேன், 1 வருஷத்துல அவன் டாப்ல போயிருவான். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர்? அப்படித்தான் அவன் பைப்புல படிச்சே எழும்பிடுவான். சொல்றாங்க, அவன் சலூன் கடை வச்சு வேற இடத்துல சலூன் கடை வச்சிருக்காங்களா, அவன் 100 ரூபா சலூனுக்கு கட்டிங் போட்டால் இவன் 200 ரூபா கட்டிங் போடுவானா. ஆனால் இங்கே தான் பூரா 200 ஜனங்களாம் எங்கே தான் போவாங்க காசு, ஆனால் பார்த்து இவங்க அங்கே தான் போவாங்களா. மெண்டல் பிடிச்சி அழைகிறாங்க. என்னடா இவன் எதை தொட்டாலும் ஆசீர்வாதமா இருக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, உன் நிமித்தம் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் சந்ததியை பூரா நான் ஆசீர்வதிப்பேன். இந்த காலை வேளையில ஒன்று நினைச்சுக்கங்க, ஆகாருடைய சந்ததியை ஆசீர்வதிச்சிருக்காரு, யூதர்கள் ஆசீர்வதித்தாரு, சாராளுடைய சந்ததி ஆபிரகாமுடைய சுதந்திர விசுவாசனா இயேசு கிறிஸ்து சந்ததி என்னை ஆசீர்வதிக்காம போயிடுவார். அல்லேலூயா. 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 தங்கம் என்ன விலை விக்குது? நம்மலாம் 30,000. அப்பப்ப பயப்படாதீங்க 30,000 தான். நம்மலாம் இருக்கிற நிலைமைக்கு ஒரு தங்கம்
தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் நீங்க வாங்குவீங்க. அல்லேலூயா. ஹalleluya. என்ன விலை வித்தாலும் ஆண்டவர் அதை வாங்க செய்வார். நீ வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பா வாங்கவே முடியாது. அதான் விசுவாசம் தேவை. 2 லட்சம் கூட விக்கட்டும், கர்த்தர் எனக்கு வாங்க கிருபை செய்வார். அல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு உற்சாகத்தையே காணா, பார்த்தா வாங்காத மாதிரியே உட்காந்துருக்கிறீங்க. இல்ல பாஸ்டர், வாங்கினதெல்லாம் அடகு கடையில் இருக்கு, எல்லாத்தையும் திருப்ப கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆமா, சும்மா அப்படியே நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிங்க. ஆண்டவர் பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருக்கிறார் ஆபிரகாம்கிட்ட. பூமியில் 1 நிமித்தம் நான் பூமியில் சந்ததி 1 நிமித்தம் ஆசீர்வதிக்க படுமுடா, ஆசீர்வாதமா எழுமா. அப்ப 2வது என்ன நம்மளுக்கு தேவை? விசுவாசம். அப்படியே அப்படி பாருங்களேன், அப்படியே ஒரு ஓட்ட வீட்டில் அப்படியே உட்காந்தாலும் அப்படியே பாருங்க, 2 மாடி வீடு கட்டி அது இல்லாமல் அப்படியே காரில் இறங்குற மாதிரி பார்ப்பீங்களா இல்லையாங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்படியே நடுத்தரில் போய் உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டா எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. மேலோட்டமாக பார்க்கணும், காரெல்லாம் பார்க்கணும், ஏரோப்ளேனில் போகிற மாதிரி பார்க்கணும். நான் பார்க்குறதுக்கே நான் ஏர்போர்ட்டில் நின்று அன்னைக்கு முந்தானத்து ஏரோப்ளேனை பார்த்தேன் பாஸ்டர், அதை சொல்லலை, நீங்கள் போகிற மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை விசுவாசிங்கள், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. 2வது என்ன தேவை? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மார்த்தாளம் தர மார்த்தாள்கிட்ட வராங்க. செத்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறாரு. 4 நாள் ஆயிட்டு. கல்ல தரேன்றாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நாருமே ஆண்டவரே, பெசாமர்கள் போய் ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு நான் அந்த உஸ்பி லாசரை கசாயத்தை குடிச்சுக்கிட்டு வாயப்பார். நாருமே யார்கிட்ட சொல்ற? என்கிட்ட சொல்லலாமா நாரும்னு? நிறைய பேர் அப்படித்தான். இன்னைக்கு அவர் ஒன்று சொன்னோம்னா வாக்கு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆமா, ஆசீர்வதிச்சார். இல்லை ஒன்றை கட்டிக்கிட்டு நான் படாத பாடு வட்டுக்கிட்டு இதை கட்டிக்கிட்டு எங்கிட்ட நான் இப்படிலாம் பேசுனேன்னா நீ அந்த அம்மா மாதிரி தான் நாரி போயிடும். நாருமே. அல்லேலூயா. எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வீட்டில் நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன், அவங்க இன்னைக்கு வரல. கண்டிப்பா உங்க வீட்டுக்கார் மாறுவார் சிஸ்டர், மாறுவார். பாஸ்டர், கிழக்கே உதிக்கிற சூரியன் என்னமோ சொல்லுவாங்களே பழமொழி, என்னது? அந்த சூரியன் இங்கிட்ட உதிச்சா கூட இவர் மாற மாட்டார். நான் பார்த்தேன். பொல்லாத ஆவி. இது ஒரு தத்துவம். இதை என்கிட்ட பாஸ்டர் சொல்லலாமா? தத்துவத்தை சொல்ற நேரமா இது? எங்கிட்ட தான் கண்டுபிடிச்ச காயம் தெரியலங்க. அது எப்படி கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சால் இவர் மாறமா? நான் கேட்கிறேன், கிழக்க உதிக்கிற எதுக்கு போய் மேற்க உதிக்க போகுது? நீங்க லூசான்னு கேட்டேன். மாறுவார் சிஸ்டர். மாற்ற முடியாதது ஒன்றுமே கிடையாது. சும்மா இந்த ஆளை போய் சூரியனோட ஒப்பிடுறது எரிஞ்சிரும். பாத்துங்க, நீ அவர் சூரியனா இருந்தா நீ என்ன பண்ணிடுவ? எரிஞ்சு போயிரு. வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே சூரியன் மாதிரி இருந்தாருன்னா நீ என்ன பண்ணிடுவ? எரிஞ்சு போயிரு. சும்மா சூரியனோட போய் கணவனோட ஒப்பிடுறது. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். இன்னைக்கு அநேக பேர் குடிகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் ரவுடிகளெல்லாம் ஆண்டவர் மாற்றிருக்காரு. அல்லேலூயா. அத்தனை சாட்சிகளை கேட்கிறோம். ஏன் மாற்ற மாட்டார்? கர்த்தரை விசுவாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மாற மாட்டார் பாஸ்டர், மாற மாட்டார். கண்டிப்பா மாறவே மாட்டார். நீ சொல்ற மாதிரியே அவர் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பாரு, மாறவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப 2வது நம்மளுக்கு என்ன தேவை? விசுவாசம். முதலாவது கீழ்ப்படிதல், 2வது விசுவாசம், 3வது எடுங்க. 22:11 வாசிங்க, 12 வாசிங்க. 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 22ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. 11, 12 வாசிங்க ஸ்டார். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அதுக்கப்புறம் வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை இருங்க யாராவது ஒருத்தவங்க வாசிங்க, நீங்க ஒண்ணு வாசிங்க. இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இருங்க கொஞ்சம் அமைதியா வாசிங்க. மைக்கில் வாசித்தா அவங்க வாசிங்க. பயப்படுகிறவன் என்று அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு?
அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்ப என்று. கர்த்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? நீங்க கர்த்தருக்கு பயப்படுறத அவர் அறியணும்ன்றார். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆமென். ஆமே. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னதுங்க? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுது. ஞானம். அப்ப ஆபிரகாம் எதை ஆண்டவர் சொன்னாரோ செஞ்சனால ஆண்டவர் சொல்ற நீ கர்த்தருக்கு பயப்படணும் இப்பொழுது. அதுக்கு தான் வாக்கு தத்தத்தை அள்ளி வீசுறாரு பாருங்க ஆண்டவர். 12 வாக்கு தத்தங்கள் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அந்த காலத்துல ஆண்டவரை தொழுது கொள்ளையில சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்தாரன்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? முகம் குப்புற விடுவார். கையை ரெண்டையும் கீழே வச்சு முகத்தை தரையோட தரைய அமுக்கி பணிஞ்சு தெண்டலிட்டு யோசேப்பை தெண்டலிட்டு பணிஞ்சாருங்க. அப்படியே பணியணுமா? நீங்க இயேசு பிறந்திருக்கிறாரு, சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமா, அதனால தான் பாட்டு பாருங்க, சாஷ்டாங்கமா ஐவார்ன்றோம், விழுந்து பணிஞ்சார்கள். அந்த பணிவு இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை தொழுது கொள்வதில் நம்மளுக்குள்ள ஒரு பணிவு. ஆராதிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டு வரக்கூடாது. அதெல்லாம் பணிவே கிடையாது. ஆராதிக்கும் போது எந்திரிச்சு அப்படி போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பணியலைன்னு அர்த்தம். நல்லா ஒருத்தர் இப்படி முகம் குப்புற விழுந்து கையை போட்டுக்கிட்டு அவை அப்படியே விழுவணுங்க. அதான் மரியாதை. ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவானால் எனக்கு கொடுக்குற கணம் எங்கே? பைபிளை படிச்சு பாருங்களேன். யாக்கோப கொலையில ஆண்டவர் பேசாம இருக்கிறார். யாக்கோப ஏறுது கொலை செய்றான். அதுக்கப்புறம் ஏறுது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு வராரு. பேசுறப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்களா ஜனங்கள்லாம்? நீங்க தேவனை போல அழகா இருக்கீங்க. நீங்களாம் ஒன்று சொல்லக்கூடாது. தேவனை போல பேசுகிறீர்கள் அப்படின்னு ஜனங்களாம் ஆர்ப்பரிச்சாங்களாம். அடுத்த நிமிஷம் சொல்லுது, கர்த்தர் ஏறுவதை அடித்தார், புழுத்து ஏதாவது பாவம் பண்ணான்னு போட்டிருக்கா? ஏறுவது பாவம் பண்ணான்னு செத்தான்னு போட்டிருக்கா? என்னதான் செஞ்சானா? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க இந்த பாவத்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட பார்க்க கூடாது. என்னதான் போட்டிருக்கு? ஜனங்கள் ஆர்ப்பரிக்கல, இவன் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டானா. கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை மகிமை இவன் ஏற்றுக்கொண்டனால அவன் புழுத்து செத்தான் போட்டிருக்கு. அப்ப பாருங்க, முதலாவது என்னது? கீழ்ப்படிதல். இரண்டாவது விசுவாசம். மூணாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம். மறந்துடாங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, எதுலெல்லாம் நான் எதாம இருக்கணும் அதெல்லாம் செய்ய போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காணிக்கை பாட்டு. நம்ம மணி ஆயிடுச்சு. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமா என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமா என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா. சோதரம் பாமை நன்றியோடு துதிக்கிறோமே, சோதரிக்க ராஜா. கத்தாவை கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாட்கள் அவர் கொடுத்த ஒவ்வொரு கரங்களை தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்க ராஜா. கத்தாவே சோதரி நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தில் தேவன் எங்களுக்கு ஈவாய் கொடுத்தீங்க ராஜா.